திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. நான் பல தடவை சொல்லிட்டேன் தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டுதான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்துல ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் இழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர்கள தலைவர் இல்லை. என்னங்க வம்பா இருக்குது? ராமதாஸ்ல எங்க அணியில் இல்லையே. அன்புமணியில அப்படி சொல்லவே இல்லை. தவறான கருத்து சொல்ல. அவரு சரத்குமார் ஏங்க, ஒரே தலைவர் கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே. அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சார். என்ன தொடங்கல சார்? யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நூலையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கும். நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதைத்தான் பேச முடியும்.